ஹாய், திஸ் இஸ் ஜீவா ஃப்ரம் லேர்னிங் பிளஸ். ஆக்சுவலி நிறைய ட்ரெயினிங் டீச்சர்ஸ் என்கிட்ட கேட்டுருந்த கொஷின் என்ன அப்படின்னு சொன்னால், நாங்கள் ட்ரைனிங் பீரியடில் வந்து என்ன மாதிரி கைட் டீச்சர் கிட்ட பேசணும், இன்ட்ராக்ட் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எப்படி நாய்ஸி கிளாஸ் ரூமாக இல்லாமல் பார்த்துக்கணும், கிளாஸை எப்படி அட்ராக்டிவாக எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஷின்ஸ் எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் கொடுக்க போகிறேன். ஆக்சுவலி ஸ்பீக்கிங், குழந்தைங்க கிட்ட ஒரு நல்ல கம்யூனிகேஷன் நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு நீங்கள் ரொம்ப ஹியூமரஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆக்சுவலி ஒரு நல்ல இன்டராக்ஷன், ஒரு காமனான என்ன சொல்கிறது, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஹை ஸ்டாண்டர்டைஸ்டாக நீங்கள் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாமல் ரொம்ப சகஜமாகவே நீங்கள் பேசுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பசங்க முன்னாடி எல்லாருமே இருக்காங்க அப்படின்னு ஷிவரிங் ஆகிட்டிங்கனாவே ஒன்று பசங்க நாய்ஸ் மேக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, இல்லைனா உங்களுக்கு உங்கள் கிளாஸ் வந்து ரொம்ப நாய்ஸியாக இருக்கிற ஒரு கெட்ட பேரும் வந்துடும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், பசங்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சில ட்ரிக்ஸ், சில ரைம்ஸ் அந்த மாதிரி, இல்லைன்னா குழந்தைங்களுக்கு ஸ்டோரி அட்ராக்டிவா கேட்பாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா டெஃபினட்டா நீங்க சின்ன கிளாஸ்க்கெல்லாம் போகும்போது ஸ்டோரிஸ் வந்து நீங்க சொல்லலாம். அதே மாதிரி நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா நான் இது தரேன், இது செய்யறேன் அப்படின்னு எந்த விதமான ஃபேக் அலிகேஷன்ஸும் கொடுக்காதீங்க. ஏன்னா குழந்தைங்க ரிமெம்பர் பண்ணுவாங்க எல்லா விஷயத்தையும். அடுத்து, நீங்க இப்போ ஒரு ட்ரெயினி டீச்சரா ஒரு ஸ்கூலுக்கு போறீங்க, உங்களுக்குன்னு ஒரு கைட் டீச்சர் கொடுத்துருப்பாங்க இல்லையா? அந்த கைட் டீச்சர் கிட்ட நீங்க முன்னவே எல்லா விஷயத்தையும் கேட்டுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க எவ்வளோ நாளுக்கு வந்து ஃபாலோ பண்றீங்க, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, கைட் டீச்சர் வந்து கிளாஸ் எடுக்கிறத அப்சர்வ் பண்ணுவீங்க. 100%க்கு 100% அக்யூரேட்டா கைட் டீச்சரை மட்டுமே ஃபாலோ பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க. பிகாஸ் நீங்க அவங்கள காப்பி பண்றீங்கன்னு 100% தெரியும். நீங்க உங்களுடைய ஓன் மெச்சூரிட்டியில, ஓன் அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்து நீங்க கிளாஸ் எடுக்கிறது தான் பெஸ்ட் ஐடியாலஜி. நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிற டெக்னிக்லே மிரர் டெக்னிக் வந்து ரொம்பவே எஃபிஷியன்டான டெக்னிக். அதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாவே உங்களுக்கு பயம்ன்றது ஆட்டோமேட்டிக்காவே போயிடும். நீங்க பிரைமரி டீச்சரா இருக்கீங்க, ஒரு 10 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு தான் நீங்க கிளாஸ் எடுக்கிறீங்க 5th கிரேட் வரைக்கும் அப்படின்னு சொன்னா, நீங்க ரொம்ப வந்து நாய்ஸ் மேக் பண்ற மாதிரி இருக்கும். நாய்ஸ் மேக் பண்றது இட் இஸ் நாட் இன் த நெகட்டிவ் சென்ஸ், பாசிட்டிவ் சென்ஸாவே சொல்றேன் நான். உங்களுடைய வாய்ஸ் வந்து ரொம்ப விசிபிளா எல்லா குழந்தைங்களுக்கும் கேட்கணும். ஸோ நீங்க ரைம்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும் போதோ, இல்ல சில வேர்ட் ஸ்ட்ரெஸ்ஸஸ் நீங்க இது பண்ணும் போதோ, அந்த வார்த்தையோட ஏற்ற இறக்கங்கள் எல்லாம் நீங்க ஒரு கரெக்டான ப்ரொனன்சியேஷன் கொடுத்தீங்கன்னா தான் அந்த குழந்தைங்களுக்கு ஃபண்டமெண்டலாவே ரொம்ப அழகா போய் ரீச் ஆகும். அதுக்குன்னு சொல்லிட்டு நீங்க ரொம்ப ஒக்கலைஸ் பண்ணக்கூடாது, அதிகபட்சமா நீங்க கத்தக்கூடாது. கரெக்டான அளவுல அந்த குழந்தைங்களுக்கு எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க சொல்லி தரணும். அடுத்து, குழந்தைங்களை வந்து நெகட்டிவா அப்ரோச் பண்ணாதீங்க. நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், உன்னால முடியாது, நீ படிக்க மாட்ட, இல்லைன்னா நீ ரொம்ப பேட் பாயா இருக்க, நான் என் கிளாஸ்ல உன்னை சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களை வந்து நீங்க எதனா நீங்க திட்டுனீங்கன்னா, சும்மா கவனிக்கிற குழந்தை கூட உங்களுக்கு கண்டிப்பா ஒரு ரெஸ்பான்ஸோ இல்லை உங்க ஹோம்ஒர்க்ஸ் முடிச்சுட்டு வரணும்னோ அந்த தாட்ஸே இருக்காது. ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன சொல்லுங்க, நீ இந்த ஒர்க் பண்ணால் நான் உனக்கு இதெல்லாம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ரொம்ப ஃபன் லவ்விங்காக செல்லம் பண்ணிக்கோங்க. அப்போ அந்த குழந்தை நார்மலாகவே உங்ககிட்ட வந்து ரொம்ப அட்டாச்சாக இருக்கும். ஏன்னா பர்சனலாக இது எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. ரொம்ப நாட்டியான கிட்ஸ் கிட்டலாம் நீங்கள் கோவப்பட்டு வெறுப்பாகி அப்படியெல்லாம் போகிறத விட நீங்கள் அவங்க கிட்ட பேம்பர் பண்ணி பாருங்களேன், இட் வில் ஒர்க், இட் வில் டெஃபினெட்லி ஒர்க். அதுக்கப்புறமா இப்போ ட்ரெயினிங் டீச்சராக நீங்கள் போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க இம்ப்ரெசிவாக கைட் டீச்சர் என்ன பார்ப்பாங்கன்னா உங்களுடைய டீச்சிங் எய்ட்ஸ் மட்டும்தான். உங்களுடைய டீச்சிங் எய்ட்ஸ் வந்து குவாலிட்டியாக இருந்துச்சுனாவே முக்கால்வாசி உங்களுக்கு எந்த விதமான இஷ்யூஸுமே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து கொண்டு போனது சார்ட்ஸ் அண்ட் சில கிராமருக்கான டூல்ஸ் மாதிரி கொண்டு போனேன். அதே மாதிரி லைவ் இன்டராக்டிவ் ஆப்ஜெக்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் 17 ஆரஞ்சஸ்க்கு 2 கிலோ ஆரஞ்சு, 17 ஆரஞ்சஸுமே நான் கொண்டு போனேன், ஏப்ரான் கொண்டு போனேன். அந்த மாதிரி குழந்தைங்க லைவா நம்ம கிட்ட இன்டராக்ட் பண்றதுக்கு மிஸ் ஏதோ வித்தியாசமா வியர் பண்ணிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பேப்பர் கிரவுன்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களை எந்தெந்த விதத்துல அவங்கள பேச வைக்க முடியும், அவங்க இன்டராக்ட் பண்ண வைக்க முடியும். இப்போ கிளாஸ்ல நீங்க அந்த மாதிரி எல்லாம் இருந்தீங்கன்னா லைவ்லியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், பிடிஎஃப்ஸ் போட்டு காமிக்கலாம். சில யூடியூப் வீடியோஸ் நீங்கள் அப்படியே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் போட்டு காமிக்கலாம். அவங்களுக்கும் அது வந்து லவ்விங்காக பார்ப்பாங்க, ரொம்ப அட்ராக்டிவாக அவங்களுக்குமே தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு இப்போ ஒரு லைஃப் ஆஃப் பை அப்படின்னு ஒரு லெசன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த லெசன் வந்து
டைரக்டா நீங்க படிச்சு லெசன் எடுத்து நீங்க டீச் பண்றதை விட, இப்போ நாளைக்கு நம்ம லைஃப் ஆஃப் பை வந்து ஒரு மூவியா பார்க்க போறோம் நீங்க சொல்லி பாருங்களேன், அவங்களுக்கு இன்னைக்கே அந்த கியூரியாசிட்டி ஆரம்பிச்சிடும். அந்த கேரக்டரைசேஷன் யாரு, என்ன நம்ம பண்ண போறோம், அந்த லெசன் நம்ம எப்படி இது பண்ண போறோம்னு சொல்லிட்டு நீங்க ஒரு நாள் இதை ட்ரை பண்ணி பாருங்க. அந்த வீடியோ வந்து இன்டராக்டிவ் கிளாஸஸ் மாதிரி போட்டுட்டு அடுத்த நாள் நீங்க கொஸ்டின் கேட்டு பாருங்க. அந்த கேரக்டரைசேஷன் முதற்கொண்டு மறக்காம சொல்லுவாங்க. ஸோ இந்த மெத்தடும் உங்களுக்கு ஆஸ் அ ட்ரெயினி டீச்சரா ரொம்ப நல்லாவே வேலை செய்யும். பட் சில இடத்துல அப்படி யூஸ்ஃபுல்லா நீங்க இது பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்துல நீங்க அதர் வந்து எய்டட்ஸ் நீங்க தாராளமாவே யூஸ் பண்ணிக்கலாம். டீச்சிங் எய்ட்ல வந்து பெஸ்டான டீச்சிங் எய்டு என்ன அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னா சார்ட்ஸ் தான். நீங்க ஒரு மோட்டிவேஷன்னாலும் சரி, ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்றதுனாலும் சரி, அந்த சார்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்க சொல்லும் போது உங்களுக்கு ரொம்பவே தெளிவா இருக்கும். அதே மாதிரி நல்ல திக்கான பிளாக் லெட்டர்ஸ்ல நீங்க எழுதுங்க. ஒரு பிக்சர் வரைகிறீங்கன்னா கூட அது ரொம்ப விசிபிளா தெரியற மாதிரி பெரிய பெரிய ஆப்ஜெக்ட்ஸா நீங்க காமிச்சு கலர்ஃபுல்லா இது பண்ணுங்க. ஏன்னா குழந்தைங்க பார்க்கும்போதே ஃபர்ஸ்ட் கலர்ஃபுல்லா இருந்தா மட்டும்தான் பார்ப்பாங்க. நீங்க ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டா ஒரு பென்சில் டிராயிங் மாதிரி இருந்தா டெஃபினட்டா குழந்தைங்க பார்க்க மாட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் தான். அந்த சார்ட் வந்து நல்லா பெருசா விசிபிளா தெரியற மாதிரி நீங்க பண்ணிக்கோங்க. ஸோ ஆஸ் அ ட்ரெயினி டீச்சர்ஸ் நீங்க இதெல்லாம் பண்ணும் போதே உங்களுக்கு முக்காவாசி நிறைய இஷ்யூஸை நீங்க சால்வ் பண்ணிடுவீங்க. அடுத்து லாஸ்ட் அண்ட் மிகப்பெரிய இஷ்யூ என்ன அப்படின்னு சொன்னா உங்களுடைய லெசன் பிளான். இப்போ நீங்க ஒரு கிளாஸ்க்கும் போய் எடுக்க போறீங்க. ஆனா உங்க கைட் டீச்சர் கிட்ட நீங்க ஃபர்ஸ்ட் கொடுக்க வேண்டியது உங்களுடைய லெசன் பிளான். இந்த லெசன் பிளான்ல நீங்க அவங்க கேட்கறாங்க அப்படின்னும் போது இப்போ நீங்க பர்சனலா டைரக்டாவே சில பேர் வந்து நீங்க ரெக்கார்ட்ல எழுத ஆரம்பிச்சிருங்கன்னு சொல்லுவாங்க. பட் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நீங்க A4 ஷீட்ஸ்லயோ இல்ல டாக்குமெண்ட்ஸ்லயோ எங்களுக்கு வந்து டைப் பண்ணியோ இல்ல எழுதியோ நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கரெக்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க ரெக்கார்ட்ல எழுத ஆரம்பிங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுடைய கைட் டீச்சர் எப்படி சொல்றாங்கன்றத ஃபர்ஸ்ட் நீங்க கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த லெசன் பிளானுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணலாம். லெசன் பிளான் எப்படி எழுதுறது, என்னுடைய பர்சனல் லெசன் பிளான் நான் எப்படி எழுதுறேன்னு உங்களுக்கு வீடியோ வேணும்னா நீங்க தாராளமாவே கமெண்ட் பண்ணலாம். நான் உங்களுக்கு ஷுவரா என்னோட லெசன் பிளான் நான் எப்படி எழுதுறேன் அப்படின்றத உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா இப்போ நம்ம ஒரு கைட் டீச்சர் நம்ம கிட்ட வந்து கிளாஸ் எடுக்க சொல்றாங்க அப்படின்னா மினிமம் நம்ம ஒரு சார்ட் இல்ல ஒரு மாடல் அதுக்கப்புறம் லெசன் பிளான் இந்த 3 விஷயம் இல்லாம அந்த கிளாஸுக்கே போகக்கூடாதுங்க. ஆஸ் அ கைட் டீச்சராகவும் சரி ஒரு நார்மல் டீச்சராகவும் சரி உங்களுக்கு இதெல்லாம் உங்க கிளாஸை பயங்கர இன்டராக்டிவாகவும் கிரியேட்டிவாகவும் மாத்தி கொடுக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க சார்ட்டை டிஸ்பிளே பண்ணிட்டு குழந்தைங்க கிட்ட அதுல இருந்து காமிச்சு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பாசிட்டிவ் கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ் நான் எடுக்கிறேன் அப்படின்னு வச்சிங்கன்னா அதுல 3 டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நான் பேஸ்ட் பண்ற மாதிரி சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் டீச்சிங் எய்ட்ல பிளேஸ் பண்ணது வெல்ப்ரோ மாதிரியான ஸ்டிக்கர்ஸை ஒட்டிட்டு அதை வந்து குழந்தைங்க கிட்டே ஒரு A4 ஷீட்ல வெல்ப்ரோல பேக் சைடு ஒட்டி அதை வந்து நான் மேட்ச் பண்ண சொன்னேன், போர்ட்லயே மேட்ச் பண்ண சொன்னேன். ஸோ குழந்தைங்களும் இன்டராக்டிவா கிளாஸ்ல ஒரு கேம் மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்செப்டை ரொம்ப ஈஸியா கத்துக்கினாங்க. ஸோ நார்மலா நம்ம டீச் பண்ணி கிளாஸ் எடுக்கிறத விட கேம் பேஸ்டா நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு நிஜமாவே உங்க கிளாஸ் ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவா இருக்குங்க. ஆஸ் அ BA ட்ரெயினிஸ் நீங்க இது தாராளமாவே ட்ரை பண்ணலாம். அதுவும் இல்லாம உங்களுடைய கைட் டீச்சர்ஸோட பெர்மிஷனை நீங்க தாராளமாவே கேட்டுக்கோங்க. அவங்க உங்களுக்கு பெர்மிட் பண்ணாங்கன்னா நீங்க இன்னுமே வெளியே கூட்டிட்டு போய் குழந்தைங்கள ஒரு இன்டராக்டிவா உட்கார வச்சு கிளாஸ் எடுக்கிறதோ இல்ல லைவ்லியா காமிங்க, ரியல் ஆப்ஜெக்ட்ஸ் காமிங்க. ஏன்னா குழந்தைங்க வந்து ரியல் ஆப்ஜெக்ட்ஸ் ரியல் லைஃப்ல பார்த்துருப்பாங்க. ஸோ அதை கோரிலேட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாவே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸ்ல ஒரு லெசன்ல வந்து சாண்ட் கிளாக் வருது அப்படின்னா நீங்க சாண்ட் கிளாக் கொண்டு போங்க. ஸோ அதை வச்சு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்களுக்கு இன்னுமே கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். லாஸ்டா ஆஸ் அ ட்ரெயினி டீச்சர் உங்களுக்கு பிகினிங் ஸ்டேஜ்ல எல்லாமே குழந்தைங்கள பார்க்கும்போது இவ்வளோ பசங்க இருக்காங்க, நம்ம எப்படி கிளாஸ் எடுக்க போறோம், எல்லா விஷயமும் பசில்டா இருக்கும். ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணுவீங்க இல்லையா, அப்சர்வ் பண்ணும் போதே ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துருங்க. நீங்க டீச்சர், நீங்க தான் வந்து கண்டிப்பா இவங்களை கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். அப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டுக்கு நீங்க வெல் ப்ரிப்பேர்டா அந்த 10 to 15 டேஸ்க்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா நீங்க ஒரு கிளாஸ் எடுக்கும் போது எந்த அளவுக்கு கிளாஸ் எடுக்கிறோம், நம்ம கிளாஸ் எடுத்தா பசங்க கண்ட்ரோல் பண்ண முடியுதான்னு நமக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும். நம்ம கைட் டீச்சர் கிட்டயும் சஜஷன்ஸ் தாராளமாவே கேட்கலாம். எதா இருந்தாலும் நீங்க உங்க கைட் டீச்சர் கிட்ட ஓப்பனா பேசுங்க. உங்களுக்கு எதனா இஷ்யூஸ் இருக்கு, எதனா உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு, இல்ல கிளாஸ் எந்த மாதிரி மெத்தடாலஜிஸ்ல எடுக்கணும், லெசன் பிளான் உங்களுக்கு எப்படி இருந்தா பிடிச்சிருக்கும்னு சொல்லிட்டு நீங்க ஒரு தெளிவான கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டீங்கன்னாவே உங்களுடைய கிளாஸ் அண்ட் ட்ரைனிங் பீரியட் வந்து ரொம்பவே ஹாப்பியா போகுங்க. இந்த ஒரு டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு டெஃபினட்டாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நிறைய ட்ரெயினி டீச்சர்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல் ஆகும். தேங்க்யூ.